வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கோம்போ ரெசிபி, பாலக் பூரியும் உருளைக்கிழங்கு கிரேவியும் தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாலக் பூரி செய்யறதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு நான் பாலக் கீரை எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா ரஃபா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம பிளான்ச் பண்ணிக்க போறோம். ஒரு வெசல்ல நான் வாட்டர் நல்லா பாயில் பண்ண வச்சிருக்கேன். இப்போ இந்த கீரையை நான் இதில் போட போகிறேன். வாட்டர் நல்லா கொதிக்கணும். பிளான்ச் பண்ணுறப்போ வாட்டரோட டெம்பரேச்சர் 100 டிகிரிஸ் அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் இதை நம்ம குக் பண்ணணும். ஆல்மோஸ்ட் 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கீரையை நான் எடுத்து கோல்ட் வாட்டரில் போட போகிறேன். நான் ஃப்ரிட்ஜில் கூலிங்காக வச்சுருக்க வாட்டர் இது. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட போட்டு கூல் பண்ணிக்கலாம். இது கோல்ட் வாட்டர்ல போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வைக்கணும். நம்ம கீரை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கீரையை நம்ம தண்ணி இல்லாம எடுத்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். நம்ம இதை பியூரி பண்ணிக்க போறோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் ஓமம். இந்த கீரையில நம்ம எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஓமம் ஆட் பண்ணிக்கிறேன், உப்பு, சீரகம், பச்சை மிளகா, இஞ்சி. இது இப்போ நம்ம நல்லா பியூரி பண்ணிக்கிறோம். 1 கப் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. ஒரு மிக்சிங் பவுலில் நான் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு, ரவை, உப்பு நான் கீரையிலே போட்டு அரைச்சிட்டேன். அதனால் மாவுக்கு தனியாக உப்பு போடல. அந்த உப்பே கரெக்டாக இருக்கும். நம்ம பியூரி பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் போட்டுடலாம். இதை நம்ம பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அந்த மிக்ஸி கிரைண்ட் பண்ண தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பூரிக்கு நம்ம எப்பயுமே மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் பிசைவோம். அந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டு மேலே லைட்டாக ஆயில் போட்டுறேன் நான். ஸோ ட்ரை ஆகாமல் இருக்கும். ஆயில் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். பொட்டேட்டோ கிரேவிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். 2 கிரீன் சில்லி, 2 டொமேட்டோ ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது நம்ம தட்டி தான் போட போறோம். இது டொமேட்டோ பேஸ் கிரேவிங்கிறதுனால தக்காளி தான் உங்களுக்கு அந்த பேஸ்க்கு ஒரு கிரேவி தரப்போகுது. நான் 2 எடுத்திருக்கேன். நிறைய கிரேவி தேவைப்பட்டானா நீங்க 3 4 கூட எடுத்துக்கலாம். இது நம்ம ப்ரெஷர் குக்கர்ல தான் பண்ண போறோம். ஸோ ஈஸியா பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் போட்டு வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், சோம்பு எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா பொரியட்டும். அடுத்ததாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் எவ்வளோ நிறைய வேணால் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பொட்டேட்டோ போடுறதுனால இந்த கேஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக நான் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கிரீன் சில்லிஸும் கூடயே ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒரே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒரே கோல ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, அது மாதிரி இல்லாமல் எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு வதக்கிக்கிறோம். அடுத்ததாக கருவேப்பிலை. எல்லாமே உடனே போட்டுடலாம் நம்ம. அதுதான் இதில் ஸ்பெஷாலிட்டி. பூண்டு, இடித்து வச்ச பூண்டு. இப்போ லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். லைட்டாக ஒரு நிமிஷம் நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நான் பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நம்ம மசாலா போட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நம்ம 1 or 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆனோன்னா தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில்ஸ் போதும். நம்ம பூரிக்கு பிசைஞ்சு வச்ச மாவு ஊறிட்டு இருக்க கேப்ல நம்ம பொட்டேட்டோ கிரேவி பண்ணிட்டோம். அது ப்ரெஷர் அடங்குறதுக்குள்ள நம்ம பூரி ரெடி பண்ணிடலாம். பூரி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிங்க, குட்டி குட்டி உருண்டையா. பூரி நார்மலா பூரி போற ப்ரொசீஜர் தான். போட்டுட்டு கொஞ்சம் திக்கா ரோல் பண்ணணும். நம்ம பூரிக்கு எப்பயுமே கொஞ்சம் திக்கா தான் ரோல் பண்ணுவோம். பட் இது நம்ம அரைச்சி போட்டிருக்கிறதுனால ரொம்ப மெல்லிசா திரட்ட முடியாது. ஓரளவுக்கு திக்கா தான் இருக்கும்.
ரோல் பண்ணுறப்போ நோட் பண்ணிங்கன்னா நான் மாவு எதுவுமே போடலை, எண்ணெயும் எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம கரெக்டான பதத்துக்கு உருட்டிட்டோம்னா நமக்கு அந்த மாவோ எண்ணெயோ தேவைப்படாது. ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பூரி போட்டுடலாம். பூரி போடும் போது எண்ணெய் சூடாக இருக்கணும். அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு சைடு குக் ஆனோன்னா நெக்ஸ்ட் சைடு திருப்பி போடலாம். இது வந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக தான் நான் அரிசி மாவு போட்டிருக்கேன், ரவையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் வந்து தண்ணி, கீரைங்கிறது கொஞ்சம் தண்ணி விடுற ஐட்டம் இல்லையா, அதனால அது சொதன்னு ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அரிசி மாவும் ரவையும் போட்டிருக்கேன். பூரி வந்து லாங் டைம் இந்த மாதிரி மொறுமொறுன்னு அந்த உப்பல் அடங்காமல் இருக்கும். 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது நார்மல் பூரி போடுற ப்ரொசீஜர் தான். நம்ம திக்காக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் குக்கிங் டைம் வந்து மாறும். ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பொட்டேட்டோவும் ரெடி ஆகிடுச்சு. பொட்டேட்டோஸ் வந்து லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால 1-2 பொட்டேட்டோஸ் மட்டும் லைட்டாக நான் மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பதம். 1-2 பொட்டேட்டோஸ் மட்டும் நான் மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எப்பயுமே பூரினா நம்ம உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணுவோம். இது உருளைக்கிழங்குல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஈஸியாக ஆகிடும். தனியாக உருளைக்கிழங்கு வேக வச்சு திரும்ப வெங்காயம் வதக்கி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சிம்பிளான ஈஸியான கிரேவி. இதை சப்பாத்திக்கும் நீங்கள் தொட்டுக்கலாம். நம்ம பூரிக்கு பொட்டேட்டோ கிரேவி சர்வ் பண்ணிடலாம். இந்த பாலக் பூரியும் உருளைக்கிழங்கு கிரேவியும் ஒரு சூப்பர் காம்பினேஷனுங்க. இதை வந்து நீங்க இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணிக்கலாம், இல்ல டின்னர் கூட பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்டான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.